இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆல்தோ அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா ஆனால் ஆர் நம்ம தமிழில் பேசும்போது எப்பெல்லாம் நம்ம இந்த லூம் அப்படிங்கிற முடிகிற வார்த்தை பேசுவோமோ, அதாவது நினைத்தாலும் போனாலும் இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லூம் அப்படிங்கிற முடிகிற வேர்டுக்கு நம்ம ஆல்தோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட்லி இந்த ஆல்தோவை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸில் எப்போல்லாம் நாம் ஒரு கான்ட்ராஸ்ட் ஐடியாஸோ இல்லை ஃபேக்ட்ஸையும் நம்ம சொல்வோமோ அப்போ நம்ம இந்த ஆல்தோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். Although it was raining, they continued playing outside. Although it was raining, they continued playing outside. அப்படின்னு என்ன அர்த்தம்? மழை பெய்ஞ்சாலும் அவங்க வெளியே விளையாட தொடர்ந்து போனாங்க. மழை பெஞ்சாலும் அவங்க வெளியே விளையாட தொடர்ந்து போனாங்க அப்படிங்கிற அர்த்தம். இங்கே ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட்டை சொல்லிட்டு ஆனாலும் அவங்க விளையாட போனாங்க அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் தே கண்டினியூட் பிளேயிங் அவுட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். ஆல்தோ ஷி வாஸ் டயர்ட் ஷி ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க். ஆல்தோ ஷி வாஸ் டயர்ட் ஷி ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க் அப்படின்னா அவள் களைப்பாகி இருந்தாலும் தனது வேலையை முடித்தாள். அவங்க டயர்டாக இருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவை சொல்லிவிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டை நம்ம பாசிட்டிவை ஆனாலும் அவங்க அவங்களோட வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால தான் இங்கே நம்ம ஆல்தோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆல்தோ அப்படின்னு என்னென்னா எப்போவுமே நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் ஐடியாஸையும் இல்லை நம்ம ஒரு ஃபேக்ட்ஸையும் நம்ம சொல்கிறப்போ இந்த ஆல்தோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.